விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரேணுகா ரகு கிட்ட அந்த சாவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வரதுக்கான பிளான் எல்லாம் ரொம்பவே சூப்பராக செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மல்லி, கதிரேசன், ரேணுகா 3 பேருமே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. ரகுவுமே சரியான சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரேணுகாவோட ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் உள்ளதான் கீ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால் ரகு ஒவ்வொரு பேஜாக திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அதில் சாவி இல்லை அப்படிங்கிறதால சாவியை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ கதிரேசன், மல்லி 2 பேருமே என்ன தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மெடிக்கல் ரிப்போர்ட் தான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரேணுகா அவங்க கண்ணை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அது உள்ளே தான் இருக்குது, பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரகுவுமே ரேணுகாவை பார்த்து இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா சாவி மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதால எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரேணுகா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. ஏன்னா கதிரேசன் அவங்க பேக் வச்சிருக்கிறாங்க, அந்த பேக் உள்ள தான் விழுந்துடுச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இந்த ரகு, ரேணுகா 2 பேருக்கும் தெரியாத மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுல ரகு இப்போ கொஞ்சம் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கதிரேசனுமே ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கிலலாம் எதையாச்சும் எடுத்து போட்டு அடிப்பா, சரியாக சாப்பிட மாட்டா, டேப்லெட் சாப்பிட மாட்டா. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நல்லா சாப்பிட்டுக்கிறா, டேப்லெட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடி சீக்கிரம் ரேணுகாவுக்கு எல்லா விஷயமும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரகு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரகுவை பொறுத்த வரைக்கும் இந்த சுடர்கிட்ட தனியாக பேசினா மட்டும்தான் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதால இப்போ சுடரை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. சுடர், ரகு 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. அப்கமிங் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்.